மத்தியில் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய தாசன் அவர், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நம்ம கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. அப்படியே நில்லுங்க. Thank you Lord. யாருன்னா உட்கார்ந்தா கூட ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இன்னைக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். உங்க அல்லேலூயா நல்லாவே இல்லை. பின்னாலேருந்து முன்னால வரைக்கும் ஆண்டோடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை தட்டி ஆமேன் சொல்ல பார்க்கலாம். ஆமேன். ஓ ரபா பாபா. இல்ல நீ கை தட்டுகிறது ஆவில நிறைந்து கை தட்டணும். ஆவில நிரம்பி கை தட்டணும். ஆ பாப்பா எங்க சார் எங்க யோசிக்கிற கண்ணை கெட்டியா மூடு கண்ணை கெட்டியா மூடு. glory to God. இல்ல பத்தல. ஆண்டோடைய வல்லமை மேல இறங்கணும். கை அதற்காக தட்டு, அதற்காக இறங்கணும். ஒரு அபிஷேக தைலம் இந்த சபை மேல இறங்கணும். நீ எங்க நிக்கிறியோ அங்க இறங்கணும். கை தட்டு. ரபா பாபா பாபா பாபா. ஓ ரபா பாபா பாபா. ஓ ரபா பாபா. உனக்காக இறங்கி வரட்டும். உனக்காக யாரும் பார்க்காதே. கையை நல்லா தட்டி கண்ணை கெட்ட மூடி வாயை திறந்து அபிஷேகத்தோடு கூப்பிடு. பவர் இறங்கட்டும். இப்போ இறங்குறாரு. உன் தலைமையில இறங்குறாரு. இல்ல இன்னும் பத்தல. கர்த்தருடைய மகிமை இந்த காலையில ரைட் நவ இப்போ அபிஷேகம் பார்க்கிறேன். இப்போ அபிஷேகம் உன் தலைமையில பார்க்கிறேன். இப்போ அபிஷேகத்தை உன் தலைமையில பார்க்கிறேன். கூப்பிடு. தேவனுடைய வல்லமை ஏசப்பா இந்த தங்கச்சி மேல இறங்குது. இறங்கட்டும். ஃபயர். ஏசப்பா இறங்கட்டும். விடாதே அப்பா. உன் மகிமைக்காக ரிசீவ் பிரதர். பெற்றுக்கோ. ஃபயர். அக்கினி எரியுது. உன் உள்ள அக்கினி எரியுது. எரியட்டும். கட்டு உடைக்கட்டும். பார்க்காதே, திருப்பி பார்க்காதே. கை தட்டு. பத்தல. இறங்குங்கப்பா. ஓ ரீபா பாபா. வாய் மூடாதே. இந்த தங்கச்சி மேல ஒரு அக்கினி அபிஷேகம் உங்க பக்கத்துல வந்திருக்கு. உங்களுக்காக வந்திருக்கு. சோர்ந்து போவாதே. கமான். ரிசி பெற்றுக்கோங்க. இது நல்ல நேரம். உனக்காக எங்க அப்பா தந்த நேரம். ஏசப்பா தந்த நேரம். இறங்கட்டும். பின்னால பத்தல. கை தட்டுறது சரியில்லை. வாயை திறக்கல. அந்நிய பாஷை வரல. ஏன் வந்த நெருப்பு வரட்டும். என் மேல வரட்டும். எனக்காக வரட்டும். இன்னும் கொஞ்சம் ஜோர கை தட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தட்டுங்க. இல்ல ஏசப்பா தோல்விகளை இன்றைக்கு ஜெயம். இயேசுவே பிரசன்னம். ஓ ரீபாபா.
ரபா பாபா 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 ரிபா பாபா 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 சொல்லுங்க ரிபா பாபா பாபா சொல்லுங்க ரிபா பாபா பாபா ரிபா பாபா 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 சொல்லுங்க ரிபா லபா 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 ஷபா பாபா 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 ரிபா தேரா பாபா ரபா பாபா ரபா பாபா ரிபா பாபா கட்டுகளையும் கயிர்களையும் அறுக்கிற தெய்வமே, கயிர்களை அறுக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, பின்னால 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 பிசாசுகள் துரத்தப்படுவதாக, பேய்கள் நடுங்கட்டும், அசுத்தாவிகள் விரட்டப்படுவதாக. ஓ ஜீசஸ் ராலாபா ஷாதாராபா ரிமா ஷாடாலா லபா ஷாதாலபா லபா தீபா ரபா லபா அக்னி தலல், அக்னி தலல்கள், அக்னி தலல்கள் நாவிலே நாவிலே. Thank you Lord, thank you. கையை உயர்த்துங்க, கை தூக்குங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பின்னால கூட முக்கியமா கேளுங்க. அபிஷேகம் வேணும் அப்படி வாஞ்ச இருந்தா கூட நீ அங்க நிக்காத. ஏன்னா பின்னால பார்க்குற இன்னும் கூட அந்த வாயில ஸ்தோத்திரம் வரல, கை தட்டல. கை தட்டுறீங்க, பர்த்டேக்கு தட்டுற மாதிரி தட்டுறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எங்க ஏசப்பா நாமத்தை சொல்றேன், உங்க வீட்டில் உங்க மேல உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற எல்லா கயிறுகளை கர்த்தர் அறுக்கிறார். இன்னைக்கு அறுத்தி எடுக்கிறார், இன்னைக்கு அறுக்கிறார். இன்னைக்கு ஏ பாகாரா ரபாகாரா ரிபாகாரா ரிபாலாபா ரிபாலாபா. மகாதீனமா தாகாதீனமா மகாதீனமா ஓ கபாராதீனமா லகாதீனமா. அபிஷேக தைலமே, அபிஷேக ஆவியானவரே. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, கண்ணை மூடுங்க, தொற்காதீங்க தொற்காதீங்க. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்குவேன் அபிஷேகத்துக்காய். கண்ணை கெட்டியா மூடணும், கெட்டியா மூடு. ஏமா எவ்வளோ நாள் இந்த 5 மாசமா எவ்வளோ தவிக்கிற. ஆண்டவர் ஒரு அக்கினியை கொணாந்து இன்னைக்கு உன் தலைமையில போட விரும்புகிறாரு. நான் பேசுறது உண்மை, ஆண்டவர் இங்க நிற்கிறது உண்மை, இந்த சபை உண்மை, இந்த ஆராதனை உண்மை, இந்த ஜபம் உண்மை, இந்த ஊழிய உண்மை, இந்த அபிஷேக உண்மை, இந்த ஆவி உண்மை, இந்த அக்கினி உண்மை, இந்த வல்லமை உண்மை. கபாரா ஷடாராபாலா கபா ஹபாரா கபாராபா ஹபாரா கபாராபா. அக்கினி அப்படியே எரிஞ்சுனே இருக்குது, அங்கங்க பத்திது பத்தின்னு பத்தின்னு எரியுது. உனக்காக நீ தாகமா இருந்தா தான் உன்கிட்ட வராரு, உன்கிட்ட வராரு. நீ தாகமா இருந்தா உன்கிட்ட வராரு, உன் வீட்டுக்கு வராரு, உன் பிள்ளை கிட்ட வருவாரு. பாராதா ராபா தாராபா தாராபா தீராபா தூராபா தாராபா ரபா தீபா ராதீபா ராதீபாலா தீபாலா தீரா. ஓ பிரேசஸ் ஆவியானவரே, எல்லாரும் கைவேற்று சொல்லுங்க, ஆவியானவரே. இல்லை இல்லை இல்லை, வாயிலே வரலையே தங்கச்சி, உன் வாயில வருவே இல்லை. நீ அங்க சொல்றது எனக்கு கேட்கணும், பரலோக கேட்கணும், பேய்கள் கேட்டு நடுங்கணும். எதுக்கு பிக்சர் வந்த மாதிரி வந்துக்கிற பின்னால? இல்லைன்னா முன்னால வந்துரு, முன்னால முட்டி போடு, கை வைக்கிற உன் தலை மேல. இல்லை அங்கே நிற்கிறா, பெற்றுக்கோ. கை தூக்கல சரியா? எங்க ஆண்டு சொன்னா கை தூக்க சொன்னார், அவ்வளோதான், கை தூக்கிடு. ஐயா இன்னும் சரியா தூக்கல.
நீ கை தூக்கி பாரு. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னா என்ன கேளு. உன் வீட்டில் ஒரு விசேஷங்கள் நடக்கலன்னா அப்போ என்ன கேளு. நான் ப்ராப்பர்சியா சொல்ற தீர்க்கதரிசனமா, இந்த வருஷம் உங்க வீடுகளை விசேஷங்கள் நடக்க போகுது. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே கூப்பிடு, ஆவியானவரே எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே, நல்ல சத்தமா எங்கள் நடுவிலே இறங்கி வாங்க. என்னை வந்து தொட்டு என் கண்ணீரை குணமாக்குங்க. என்னை தொடுங்க, கூப்பிடுங்க, தொடுங்க. இங்க இந்த சரியா கூப்பிடல, சொல்லுங்க தொடுங்க. 10ல என்ன தொடுங்க, என்னை தொடுங்கய்யா. ஒரு கை மேல, ஒரு கை தலை மேல வைங்க. உங்க ரைட் ஹேண்ட் தலை மேல வைங்க. சாப்பிடுற கை தலை மேல வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்குங்க. ஓ கை, ஒரு கை. ஆமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிக்க வச்சுக்கிறாரு. நான் சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு முட்டி வலிகள், நரம்பு வலி இருக்குதோ, இப்போ அந்த செகண்ட்ல கர்த்தர் தொட்டுறார், செகண்ட்ல தொட போறார். ஓ ரி பா 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 பா, ஓ ர பா 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 பா. உங்க கட்டி எல்லாம் வயிற்றுல இருக்கிற கட்டி இனியோட மாயமா போயிடும். ஓ ர பா 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 பா. இன்னைக்கே இப்பவே மந்திரங்களை ஆண்டவர் சுட்டரிக்க நிற்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ராஷா லாபா நாராபா நாராபா நாரா ரேபா நாகாரா துனா காரா ரே காலா ராமா. ஒரே ஒரு தடவை வாயில வந்து அந்நிய பாஷை பேச. ராகா மானாரோ லேகா மாலாரோ. உன் தலைமையில கை வை, கை வை. ரோகோ மாலாரோ. உன் வாயில வந்து பாஷை பேசு. ஓ ரே பாபா, புதிய பாஷை பேசு. அந்நிய பாஷை இல்லைன்னா ஸ்தோத்திர சொல்லு, ஸ்தோத்திர சொல்லு. உன் நாவு திருப்பட்டும். பாகா 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 ரேகோ கோ கோ மாகே ராஷா கா பாலே ரோ ரோ பாபா போ. இயேசுவே, ஓ ரா 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 ரா. ஒரு நிமிஷம் விடாம பேசு. 1 மினிட் பேசு, 1 மினிட் பேசு. ராதா பா நா ராபா ராபா ரீபா ராபா ஓ ராபா பாபா பாபா ஷாகா மானா ரீபா நாபா ரோபோ லோபோ ஷேபா பாபா. இயேசு நாமத்தினால ஆண்டோட விரல், ஏசப்பா விரல் உன்னை தொடுகிறது. ஏசப்பா விரல்கள் தொடுகிறது. ஏசப்பா விரல், ஏசப்பா விரல், ஏசப்பா விரல் உன்னை குணமாக்குது, உன்னை தொடுகிறது, உன்னை டச் பண்ணு. கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. இல்ல இல்ல, சரியா தட்டு, சத்தமா. பா 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 பா. அக்னி, அக்னி, அக்னி. இப்போது உன் தலைமை ரிசி ஃபயர், 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 பவர், பவர், பவர். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இப்போது அனுபவி, அனுபவி. கர்த்தருடைய அபிஷேக தைலம், 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 தைலம். ஏசப்பா தைலம், தைலம், தைலம். உங்க ஒவ்வொரு மேல அக்னி கை, அக்னி கை. பல 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 பல. அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். இப்போ 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 ஆயத்தரே. அக்னி, அக்னி அபிஷேகம். ஓ உன் வீட்டில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் சுட்டரிக்கப்படுகிறது. உன் வீட்டு வாசல் இப்போ 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 ஹபா 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 ஹபா. ஃபயர், 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 ஃபயர். தேவ தூதர்கள் இறங்குறாங்க, தேவ தூதர்கள் இறங்கி வராங்க. தேவ தூதர்கள் பட்டயத்தோடு, பட்டயத்தோடு உனக்காக இறங்குறாங்க. தேவ தூதர்கள் வராங்க, வராங்க. உன் பக்கத்துல, உன் பக்கத்துல அபிஷேக தைலமா, அபிஷேக தைலமா. ஓ ரேஷாலாபா ரீபாலாபாலாபா ரீபாலாபாலாபா. இப்போ 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 இப்பவே இப்பவே உன் பக்கத்துல நிக்கிறாரு, உன் பக்கத்துல நிக்கிறாரு. ஓ தர்சனமா நிக்கிறாரு, 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 நிக்கிறாரு. ஓ விடாத மகளே, விடாத. இன்னைக்கு ஏசப்பா உன் கூட வரட்டும். உன் கூட வராரு, உன் கூட வராரு, உன் கூட வராரு. அக்னி இறங்குது, இறங்கட்டும். விடாதே, விடாதே. 5 நிமிஷம், 5 நிமிஷம். இயேசுவின் அக்னி, இயேசுவின் அக்னி, இயேசுவின் அக்னி, ஏசப்பா அக்னி, ஏசப்பா அக்னி, அக்னி, அக்னி. பிரதர், ஐயா,
பிரதர் 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 பிரதர். அக்னி அக்னி அக்னி. ரெண்டு கையை தூக்குங்க, எல்லா தலை தூக்கு, தலை மேல தூக்கு, தலை மேல தூக்கு. வாய் நெறியா கட்டியா சத்தமா எவ்வளவு பலன்குதோ அவ்வளவு பலத்தோடு எல்லா ஜோரா ஒரு 10 தடவை கர்த்தருடைய எல்லாரும் அக்னி என்று சொல்ல போறோம். வாயை திறந்து சத்தமா கைத்து சொல்லுங்க, அக்னி. பத்தல அக்னி 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 அக்னி. இல்ல சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, பத்தல பத்தல பத்தல. இல்ல நீ கூப்பிடல, சரியா கூப்பிடல. நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் யாருக்காக பேசினுக்கிறேன்? ஹலோ, நீ பார்க்கறதுக்கு வந்தியா? நீ சர்வீஸை பார்க்க வந்தியா? ஆராதனையும் ஊழியக்காரனை பார்க்க வந்த? எவ்வளோ செகண்ட்ல நீ பெறணும். ஆட மாட்டேன்ற, அசைய மாட்டேன்ற, வாய் திறக்க மாட்டேன்ற, நெருப்பு அக்னின்னு சொன்னா கூட அதுக்கும் நீ கூப்பிடுறது உனக்கே கேட்க மாட்டேன். நீ கூப்பிடுறது உனக்கே கேட்க மாட்டேன். ஓ இயேசுவே, ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட், ஓ மை காட். ஏமா வந்த நீ? இன்னும் உனக்கு பிசாசு பிடிக்கணுமா? வேண்டாம் இல்ல? சொல்லுங்க எல்லாரும் கை தூக்கி, ஆவியானவரே. பின்னால கூப்பிடு, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லு, மீட்பின் ஆவியானவரே. கூப்பிடு, வல்லமையானவரே, அதிசயமானவரே. நல்லா சொல்லு, அற்புதமானவரே. சொல்லு, அதிசயமே. சொல்லு, அற்புதமே, வல்லமையே. கூப்பிடு, அக்கினியே. சொல்லு, மகிமையே. இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வா. வாரும் ஐயா. ஓ ஓ கடைசியாய் இயேசுடைய மகிமைக்காக, ஓ இயேசப்பா, ஓ ஸ்தோத்திர. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கே ஸ்தோத்திர, உமக்கே ஸ்தோ. கை தூக்கு. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திர. பின்னாலே பின்னாலே, உயிருள்ள நாளெல்லாம். இன்னும் ஒரு தடவை, உமக்கே ஸ்தோத்திர, உமக்கே ஸ்தோத்திர, உயிருள்ள நாளெல்லாம். ஓ கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே. தலை மேல தூக்கி கண்ண மூடு. கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே. சொல்லு தாயே, கரம் பிடித்தவரே. ஏசப்பாவுடைய கை இன்னைக்கு உன்னை தொடட்டும். கைவிட கண்மலையே. வாய திறந்து, உமக்கே ஸ்தோத்திர, உமக்கே ஸ்தோத்திர, உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திர, உமக்கே ஸ்தோத்திர, உமக்கே ஸ்தோத்திர, உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திர, கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே. I love you. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி
கைவிட கண்மாயே கவர்ச்சி நாயகரே. கௌரவம் பண்ணு. கரம் ஆண்டவரை கனப்படுத்து, கௌரவப்படுத்து. கைவிட கண்மலையே கவர்ச்சி நாயகரே. கண்களில் நிறைந்தவரே தெய்வமே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கவர்ச்சி நாயகரே பின்னால சொல்லல, பின்னால சொல். கரம் பிடித்தவர். அப்பா எண்ணெய் ஊத்துங்க. கைவிட கண்மலையே. சகோதரே உன் கையில எண்ணெய் ஊத்தப்படுகிறது. கவர்ச்சி நாயகரே ஆண்டவருடைய எண்ணெய் உனக்காக தோடப்படுகிறது. கண்களில் நிறைந்தவரே நன்றி ஐயா. கரம் பிடித்தவரே ஏசப்பா உங்களை தொட பார்க்கிறாரு, உங்களை தொட பார்க்கிறாரு. கைவிடா கண்மலையே. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கவர்ச்சி தங்கச்சி தம்பி உனக்காக வந்திருக்கிற வந்திருக்கிற பாரு. கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவர். ஏசப்பாவுடைய கரங்கள், கரங்கள் உங்கள் மேலே. கைவிடா கண்மலையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்ரீரா பாபா பாபா பாபா. என் தெய்வமே நினைச்சு சொல்லு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஐயா. சொல்லுங்க வாய் திறந்து. நன்றி இயேசுவே. சொல்லு, சொல்லுங்க பின்னால சொல்லு. நன்றி இயேசுவே. ரெண்டு கையை விரித்து ஹalleluya. love you, I love you Jesus. ஹalleluya. ஒரே ஒரு தடவை சொல்லு. ஹalleluya. ஆண்டவர் செட்டைகளை விரிக்கிறார் உனக்காக. செட்டை விரிக்கிறவர், செட்டைகளை விரிக்கிற தெய்வம் உனக்காக ரெண்டு செட்டைகளாலே. ஹalleluya ஆமென். ஹalleluya. ஓ மகிமையான கை 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 கை. கை மேல உயர்த்துங்க, இல்ல மேல தூக்குங்க. ஒரே ஒரு தடவை பாட போற. உங்க கை விரல் மேல ஏசப்பா விரல் வர்றது பார்க்க போறீங்க. ஒரு மனுஷன் டச் பண்ணா எப்படி உணர்வீங்களா? அது கடைசி இன்னும் 2 நிமிஷம் தான். கை உயர்த்து. இன்னைக்கு எங்க அப்பா அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை மூடி மறைக்கிறார். ஜீசஸ். கை நல்லா உயர்த்தி இன்னும்
கொஞ்சம் தூக்கி கடைசியா உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. சபை சொல்லணும் அல்லேலூயா. சபை யாரு? சபை நீங்க தான், நீங்க தான். அல்லேலூயா. கையை தூக்கினால் ஒரு ஜபம் பண்ணுவேன். நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நீ எங்க போனாலும் கையை தூக்க சொல்லு. நீங்க கையை தூக்க தூக்க உன் குடும்பத்தை கர்த்தர் தூக்கிடுவாரு. எவ்வளவு நாள் கஷ்டப்படுற, எவ்வளவு நாள் அவதிப்படுற, நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் அவதி இன்னைக்கு மறைவதாக, உன் தொல்லைகள் இன்னைக்கு நீக்கப்படுவதாக. The name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாயை திறந்து ஆமென். கையை தட்டி ஆமென். நல்லா உற்சாகமா கை தட்டி ஆமென். கை தட்டி ஆமென் 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 சொல்லு. வாய் திற ஆமென் 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 ஆமென். சரியா சொல்லு பிரதர், சொல்லு பிரதர். ஆமென் 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் 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 ஆமென். இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. கையை தூக்கி ஆமென். ஜோரா சொல்ல அல்லேலூயா. ஒரு செகண்ட் அப்படி, ஒரே செகண்ட் அப்படி இருங்க. தேங்க்யூ. ஒரு செகண்ட் அப்படி இருக்கு. எங்க அப்பாவுடைய மகிமை தரிசனமாய் வெள்ள அப்படியே பாருங்க. நான் பார்க்குற ஒயிட், அதாவது ஒரு ஐஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது, வெள்ளை ஐஸ், அதை போல ஆண்டவர் இன்னைக்கு உன் தலைமையில கொட்டுறாரு. இந்த இடமெல்லாம் ஒரு புகை, அப்படியே ஒரு புகை அப்படி போகுது எல்லா பக்கம். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த புகை உங்க பக்கம் வருது. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கை தட்டி நன்றி 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 நன்றி. Blood of Jesus. ஓகே, இயேசுவின் நாமத்தினால ஆமென். கர்த்தர் உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நேரம் கடந்து போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரத்தோடு உட்காருங்க. இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3/4 மணி நேரம், இப்போ 8:05 ஆயிடுச்சு. 9 மணிக்கு நான் முடிக்குவேன். தேங்க்யூ லார்ட். உற்சாகத்தோடு இருங்க. என்னங்க, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. ஒரு தடவை சொல்லுங்க ஸ்தோத்திர. நான் என்ன சொன்னேன்? ஸ்தோத்திர. பின்னால இருந்து கேட்கல, காத்து கேட்கல பிரதர். ஸ்தோத்திர பிரதர். எனக்காக ஸ்தோத்திரம் வேண்டாம், கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒருத்தரோட கை தூக்கி சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா தூங்கிட்டு ஏஞ்சி பிரஷ் பண்ணிட்டு வந்துக்கிற, அவ்வளோதான். நீ கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறீங்களா அதுவும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்க போகிறோம். ஒரு அண்ணல் மூட்டின்னு போங்க, ஒரு அக்னியோடு போங்க, ஒரு அபிஷேகத்தோடு போங்க. என்னங்க, ராத்திரி பகலோ உங்களுக்காக ஆண்டவரே நான் என்ன பேசுகிறேன் ஒரு செய்தியோடு வந்தேன். ஆனால் ரூமில் வந்து நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒன்று கொடுத்தாரு. அதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கும் ஆமேன் வர மாட்டேங்குது. நான் வந்து பேச நீங்கள் ஆமேன் சொல்லிட்டே இருக்கணும். என்னுடைய பழக்கம் அவ்வளோதான். சைலண்டாக உட்காந்து லாஸ்ட்டில் ஆமேன் சொல்லிட்டு போவாதீங்க. உங்கள் வாய் அந்த நல்ல வாயா இல்லை. நான் பேசுகிறே இருக்கிறேன். என்னங்க, ஆமேன் ஆமேன் என்ற வார்த்தைக்கு வார்த்தை உற்சாகப்படுத்திக்கோங்க. எனக்காக ஒரு கை தட்டுங்க. பாருங்க, எனக்காக தட்ட மாட்டீங்களா? ஏங்க இவ்வளவு உற்சாகப்படுத்துற ஒரு கை தட்ட மாட்டான்றியா யாரையோ? அப்பா சாபா, அங்க பாரு, இப்படியா? இது என்ன இது? Holy Ghost, power of presence. ஆண்டவர் சொன்னாரு. நான் கடகட சொல்லிடுறேன். 2வது செக்ஷன் இங்க இருக்க போது. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்காக 2வது செக்ஷன்ல ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
முதல் செக்ஷனில் நேரம் எப்படி இருக்கோ தெரில, ரெண்டாவது செக்ஷனுக்கும் நீங்கள் எல்லாம் வரணும் நான் விரும்புகிறேன். விட்டவனா அப்படியே போயிடலாம். ஐயோ போகணும் நாஸ்டா பண்ணணும். இன்னைக்கு ஒன்றும் தேவையில்லை இயேசு நாமத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் கொடுத்த வசனம் படிக்கலாமா? சீக்கிரம். செகரியா புஸ்தகம், செகரியா 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். குயிக்கா, கமான். செகரியா 2:10. சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று தெய்வமே சொல்லுகிறார். ஒரு 2-3 தான் ஆமென் வந்துச்சு. இருங்க இந்த பக்கம் எப்பா சார் தலை தூங்க. இந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ என்ன தெரியல. இந்த பக்கம் பார்க்கலாம். இருக்கு இந்த பக்கம் எல்லாம் இங்க இருந்தா லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் வாய் இருந்தா ஆமென் சொல்லு. ஊமையா இருந்தா சொல்லாத. சவுண்ட் வரல. ஓகே, இந்த பக்கம் பார்ப்போம். ஒரு தடவை உங்களை அம்மா ஆயா உங்களை உற்சாகத்தான படத்தை வந்துக்கிறேன், பார்க்கலாம் எப்படி கத்துறேன்னு. இந்த பக்கம் சொல்லுங்களா ஆமென். ஒரு தடவை சொல்லுங்க இந்த பக்கம் ஆமென். அப்பா சொல்ற சீக்கிரம் இந்த பக்கம் சொல்லுங்க ஆமென். இப்போ அத்தனை பேரை கையை தூக்கி வர ஆமென். எதுக்கு இந்த ஆமென் தெரியுமா? ஏன் இந்த ஆமென் இந்த ஆராதனை தெரியுமா? அப்பா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நீ ஜபிச்சு வந்தியோ, ஜவமானாம வந்தியோ, அழுது வந்தியோ, உபாசத்தோடு வந்தியோ, ஏக்கத்தோடு வந்தியோ, ஏங்கி வந்தியோ, நோயோடு வந்தியோ, தள்ளப்பட்டு வந்தியோ, அவமானத்தோடு வந்தியோ தெரியல, ஆண்டவர் கொடுக்கிற ஒரே வார்த்தை, நான் உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பேன். தட்டி அப்படி தட்டினாவாது. அடிங்க, கையடிங்க, அடி கையேசுவே. ரேபாரா சந்தரலபா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே வாசமாய் இருப்பேன், தங்கி இருப்பேன், உங்கள் நடுவிலே நான் அமருவேன், உங்களை நான் விசாரிப்பேன். நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற விசுவாசிகள், அது இந்த ட்ரினிட்டி சர்ச்சுக்காரெல்லாம் நல்லா ஃபயராக இருக்கணும். ஐயா இருக்கும்போது நான் வந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் வந்தேன், சபைக்கும் வந்திருக்கிறேன். பெந்தகோஸ் போன வருஷம் இதே பண்டிகைக்கு தான் நான் வந்தேன். இந்த தடவை ஐயா அவங்களை எங்களை கூப்பிட்டதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் ஒரு கை தட்டுகிறேன். நல்லா தான் சிரிச்ச மூஞ்சோடு கை தட்டுங்க. ஆவியானவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை நான் விடுதலைக்குள்ளே கொண்டு போவேன். ஆமென். நான் கொஞ்சம் ஸ்பீடா போற டைம் ஃபாலோ பண்ணோம். 2ஆம் சர்வீஸ்க்கும் கடன் போயிட்டே இருப்பேன். நீங்க என்ன உற்சாகப்படுத்த ஆமென் அல்லேலூயா சொல்லி கை தட்டி உங்களுடைய சோர்வுகளை, சோம்பேறித்தனங்களை இன்னைக்கு தள்ளி விட்டுரு இயேசு நாமத்தில். ஒரு ஆமென். பின்னால மூஞ்சே தெரியல. ஆமென். நான் ஏதோ கண்ணை மூடி அன்பானவர்களே, அருமையானவர்களே சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. உங்கள் நடுவில் கர்த்தரே சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் உலாவுகிறவராய், உங்கள் நடுவில் வருகிறவராய் இருக்கிற, உங்களை தொடுகிறவராய் இருக்கிற. கொஞ்சம் கையை தட்டினா நல்லா இருக்கும், கை தட்டினா நல்லா இருக்கும், கை தட்டி நல்லா இருக்கும். ஸ்தோத்ரம் 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 அல்ல ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Praise the Lord. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஹalleluya. தேவன் சொல்றார், உங்கள் நடுவில் இருக்கிறேன், உங்கள் நடுவில் இருக்கிறேன், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். கை தட்டி ஆமென், ஆமென். உங்கள் நடுவில் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் பொய் சொல்லாதவர், நான் இருக்கிறேன், நான் இருந்து உங்களை காப்பாற்றுவேன், உங்களை காப்பாற்றுவேன். நல்லா அமுக்கி சொல்ல ஆமென். உங்களை காப்பாற்றுவேன், 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 உங்களை
பிரபல எண்ணங்களை கொண்டு வருகிறவனே, சோர்வின் ஆவிகளை கொண்டு வருகிறவனே, பலவீனங்களை நோய்களை கொண்டு வருகிற சத்துருவே, இன்னைக்கு கர்த்தர் இந்த சபையில எழும்புகிறார், எழுந்து நிற்கிறார். அப்பா சோத்ரா அண்ணாங்க சங்கீதம் 82:1 சீக்கிரம். சாம் 82:1 சீக்கிரம் சீக்கிரம் 82. தேவனுடைய சபையில் தேவன் எழுந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென்? சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? ஒரே ஒரு ஆசை, நீங்க சொல்ற ஆமென் வந்து நெஞ்சிலேருந்து வயிற்றுலேருந்து அடி வயிற்றுலேருந்து வந்து அந்த கை தட்டி வெளியே போய் சொல்லணும். எனக்கா இன்னைக்கு கை தட்டி தட்டி ரொம்ப நோவாய் போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும். நீ இங்க வந்து ஏன் சேரு ஏன் இடம் ஏன்னாங்க கொஞ்சம் தள்ளுங்கோ, கொஞ்சம் போங்கோ. இன்னும் எவ்வளோ நாளுமா இப்படியே இருக்கிறேன்? ஒரு நெருப்பு எரிங்கினே இருக்குது. ஆண்டவுடைய புகை ஐஸ் போல ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, நீ அசைய மாட்டேன்ற. இனி யார் வந்தா அசையற? ஃபாதர் பர்க்மஸ் வந்தா தான் அசையறா? அக்கினி வருது. ஆமே, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாங்க. ஏன்னா கர்த்தர் இங்க நிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த சபையில இருக்கிற வண்ணமாவே இருக்கிற, நான் மாற மாட்டேன். நீ மாறுற, ஆண்டவர் மாறல, மாற மாட்டாரு, மாற மாட்டார். அவரு மாறவே மாட்டார். அவரு அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, நான் மாறாதவர். ஆகையால் சீக்கிரம் வாசிகள். மல்கையாம் 3:6. ஆகையால் சீக்கிரம் 3:6 மல்கையா. பிரைஸ் தி லார்ட். ஓ ஜீசஸ். அல்லே குராபாலா சங்கர தீனாகாரா. நான் கர்த்தர். நான் படிக்கும் போது ஒரு எஃபெக்டோடு படிக்கணும், ஒரு பேஸோடு படிக்கணும், ஒரு அமுக்கி படிக்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபு புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக மாட்டீர்கள். கொஞ்சம் மூஞ்சி தலை தூக்குங்க, அப்புறமா கை தட்டுங்க. நான் சொன்ன பிறகு கை தட்டுங்க. கை மூஞ்சி பாருமா, என் மூஞ்ச பார். பிரசங்கம் முடிவு என்ன பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில நான் இருக்கிற வண்ணமாவே இருக்கிற, நான் மாறல. ஆகையினால் நீயும் உன் குடும்பம் அழிந்து போக மாட்டீர்கள். கையை தட்டி சொல்லுங்க ஆமென். அழிந்து போக மாட்டீர்கள், நிர்மூலமாகவில்லை, நிர்மூலமாக மாட்டீர்கள். செத்து போயிடுவேன்னு பயப்படுறீங்களா? செத்துருவன் பயப்படுறியாமா? நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு, எடுத்துக்கோ, தீர்க்கதரிசனமா எடுத்துக்கோ. செத்து போயிடுவ, என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே, என்னால முடியலன்னு சொல்றவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ற. ஆண்டவர் உனக்கு தீர்க்க ஆயுசை கூட்டி கொடுப்பாராக, தீர்க்க ஆயுசை தருவா. ஒரு ஆமென், ஆமென். நீங்க நிர்மூலம் ஆகல, நீங்க அழிஞ்சி போல, நீங்க உயிரோட இருப்பீங்க. உங்க வீடு வளரும், உங்க குடும்பம் பெருக செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். உயிர் கொடுத்து கர்த்தரை ஆராதனை செய். ரத்தம் கொதிக்க கொதிக்க கர்த்தரை ஆராதனை செய். செத்து இருந்தா நேத்துக்கு உன்னை மண்ணு பண்ணிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எஸ் இருந்தா அப்படிதான் பிரசங்கம் பண்ண எனக்கு இஷ்டம். நான் பெரிய மேதாவி, படிச்சுவேன், சர்டிஃபிகேட் வாங்கினுவேன், பைபிள் காலேஜ் போடுவேன், டாக்டரேட் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒன்னே ஒன்று பண்ண, ஏசப்பா காலை பிடிச்சி நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். எந்த இது எஜுகேஷனும் இல்லை, எந்த பெரிய ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. கவனிங்க, கோட்டு போட்டு பிரசங்கிக்கிற நான் பெல்ட் இல்லாம ஒரு கயிறு, சார்வ கயிறு சிமெண்ட்டுக்கு பூசுறாங்கிற பொம்பு கட்டுறாங்க, அந்த கயிறை கட்டின்னு போனுவேன். ஒரு ஷர்ட் இல்லை, ஒரு பேண்ட்டுக்கு எங்க அம்மா போய் பிச்சை கட்டின்னு வரும்.
எங்க தாத்தா டெய்லி போய் பிச்சை கேட்பாரு, 8 அணா கொடுங்க அம்மா, 1 ரூபாய் கொடுங்க அம்மா, கெஞ்சிட்டு வருவாரு. ஆனா என் குடும்பம் நிர்மூலமாகவில்லை, என் குடும்பம் நிர்மூலமாகல. அதுக்கு தான் நான் இப்படி கத்துறேன். நீங்க பைத்தியக்கார மாதிரி கத்துற நினைச்சாலும் பரவாயில்ல. சினிமா தியேட்டரில் கத்தி நின்றுவேன், ரோடில் டான்ஸ் சாவில் டான்ஸ் ஆட நின்றுவேன், சாவில் டப்பாங்குச்சி ஆடிட்டு இருந்துவேன், சாவு போகிற கல்ற வரைக்கும் ஆடின்னு போனுவேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், கர்த்தர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லு, கையை தட்டி ஆமென் சொல்லு. க்ளோரி க்ளோரி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நிர்மூலம் ஆகாத இருக்கிறபடினாலே, உங்கள் நடுவிலே நான் வாசமா இருக்கிறபடினாலே ஒரு காரியத்தை செய்ய போறாரு. நம்பர் 1, சீக்கிரமா படிக்கலாம். நம்பர் 1 லேவியாகும். சீக்கிரம் முதல் செய்ய போற காரியம் அவர் உங்கள் நடுவில் இருந்து. நம்பர் 1 லேவியாக 26 வாசிகளா 11-12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவிலே நான் வாசஸ்தலமா இருந்து என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தெய்வமாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் you are my people. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்துக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, அடுத்தது உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அத மேல மட்டும் படிமா. உங்கள் நுகங்களை, உங்கள் நுகத்தடிகளை முறித்து. இங்க பாருமா, தலை தூக்கு, தங்கச்சி மட்டும் படிக்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் நுகங்களை. ஐயா உங்களுக்காக தான் சொல்லியா வாய். எங்கள் நுகங்களை முறித்து நாங்கள் நிமிர்ந்து, சொல்ல நிமிர்ந்து நடக்க பண்ணு செய்வார். 18 வருஷமா ரோகியா இருந்த, கூனியா இருந்த அவளை தொட்ட இயேசுடைய கைகள், ஏசப்பாவுடைய கை உன்னை தொட்டு நிமிர்ந்து நடக்க செய்யும். சோர்ந்து போவாயா? சோர்ந்துட்டியா சிஸ்டர்? சோர்வான பேச்சுக்களை பேசினாயா? என்னத்த பண்ணிட்ட பிரதர், ஒன்றும் முடியல பிரதர், ஜபமே கேட்கல, என் கஷ்டம் மாறல, பணம் பிரச்சனை தீரல, வட்டி பிரதர், அவமான பிரதர், வீட்டுக்காரது தொல்லை பிரதர், எவ்வளவு வாயில வார்த்தை பேசுற. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் நுகங்களை நான் முறிப்பேன், நான் உடைப்பேன், நான் முறிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கத்துறேன், ஒரு பாதி கத்தக்கூடாதா நீ? நான் கத்துற மாதிரி கத்து, உனக்கு தொண்டா பிரச்சனை ஆகாது. அதுக்கும் ஆமீன் வரல. என் பொண்டாட்டி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே சும்மா கத்தினுக்காதடா, பசங்களை வச்சுருக்கிற. என் ஒய்ஃப் என்னங்க சும்மா கத்தாதீங்க, நான் கத்துனா தான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லு. 36 வருஷமாக கத்தினுக்கிறேன் மா. நான் செத்து போலம்மா, செத்துவங்களை கத்துற எழுப்புறாருமா. ஒரு அலையிலே சொல்லுங்க. ரத்தமா வாந்தி எடுத்தவங்கள ஒரே மாதம் டாக்டர் சொன்னார், 1 மாதம் நீ செத்துருவ போமான்னு. நான் ஒன்றுமே பண்ணல, ஒரே மாதம் பிரதர் ரத்தமா 4 பொட்ட பசங்களை வச்சுருக்கிறேன். தலுன் இருக்குதுங்கோ, 4 பொட்ட பசங்க பிரதர் ரத்தமா வாந்தி எடுக்கிற, ஒன்றும் பண்ணல, கையை வச்ச 4 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கை தட்டி ஒரு ஆமே, ஒரு ஆமே. உங்கள் நடுவிலே உலாவுவேன், உங்கள் நடுவில் இருக்கிறேன், உங்கள் நடுவில் அசைவாடுவேன், உங்களை தொடுவேன், உங்களை காப்பாற்றுவேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை நிலைநிறுத்துவேன். ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நாமத்தை ரிசி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 9 மணி வரைக்கும் வாய் மூடாதே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஒன்னும் தெரியலன்னா பரவாயில்ல, வாய் திறந்து சோத்ர. துதிகள் மத்தியில வாசமா இருக்கிறவரே சோத்ர. ஓ அப்பாவுக்கு சோத்ர. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நடுவில் நான் இருந்தேன். உங்க வாயில துதி சோத்திரம் இருக்கோனா நீ உண்மையா ஆராதிப்ப. உன் நுகங்களை நான் முறிப்பேன். உன் எலும்புகள் எல்லாம் நான் சத்துரு எலும்புகளை முறிப்பா. எகிப்துல வந்திருக்கிற அந்தகாரங்களை முறிப்பா, முறிந்தெடுப்பா. இந்த பெந்தகோஸ்து நாளிலே உங்கள் நுகங்களை முறிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய மக்களே, இன்னும் அரை மணி நேரம் இருந்துட்டு போறீங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க தலை முடியில அந்த கால் வரைக்கும் இயேசுடைய ரத்தம் இறங்கட்டும். இயேசுடைய ரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்படட்டும். ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஆமா, நான் கத்துக்க அவர் அங்க இருக்க கூடாது, இறங்கி வந்துடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெயினில் நான் தூங்க மாட்டேன், ரூமில் நான் தூங்க மாட்டேன். எனக்கு தேவை நீ இறங்கணும். நேற்று கூட ஊழியக்கார மத்தியில் இறங்கினார். ரொம்ப டஃப்பாக, ரொம்ப பலனாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் ஊழியர் செய்கிற தாகமாக்குறவங்க கூட வரல. கேட்டாக்கா காப்பி குடிக்கணும், சாப்பாடு செய்யணும், சோறு சாப்பிடணும். எவ்வளோ நாள் சோறு சாப்பிட்டே உட்காந்துருப்பேன். கொஞ்சம் எலும்பு, ஆண்டருக்காக எலும்புங்க. எங்கெங்க எலும்புறது, எங்கெங்க எலும்புறது? நீ இப்படி பெனாத்தி இருந்தேன்னா நீ ஏஞ்சிக்கவே மாட்டேன். எலும்பு, எலும்பு, எலும்பு சியோனு எலும்பு. நீ எலும்புன்றாரு கர்த்தரு. நீ ஏந்திரிக்கவே மாட்டேன்ற, நீயோ ஏந்திரிக்க மாட்டேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஏஞ்சாலும் அப்படி அமுக்கி உட்கார வைக்கிற. எலும்பு, எலும்பு சிஸ்டர். என்ன பண்ண போற? இல்லை என்ன சாதிக்க போற, என்ன சேர்த்து வைக்க போற? நாம சேர்த்து வைக்க போற. நீ உங்கள் விசுவாசங்களை தட்டி எழுப்புங்க. ஆமென். நல்லா வரணும். அப்படியே சொல்ல ஆமென். அந்த ஸ்டைலாவே கடைசி வரைக்கும் சொல்லு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எழும்பி நடக்க பண்ணுவேன். யூ டூ. ஆண்டவருக்கு சோத்திரம், அப்பாவுக்கு சோத்திரம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் மான் கால்களை போல எழும்பி நடந்து குதித்து துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எழும்பணும், நடக்கணும், துதிக்கணும், குதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வேன், நடக்க பண்ணுவேன். நானே தகப்பன். I am the Lord. ஐயா இல்லைன்னு பேசணும் இல்லையா? பரவாயில்ல. ஆண்டு சொல்றாரு, அவர் மேலே இருக்கிறார். உங்களுக்காக ஜோம் பண்ணி வீட்டுக்கு வந்து 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 எவ்வளோ நோவு அனுபவிச்சுட்டு மேலே தேவதூதர்கள் மத்தியில் சிரிச்ச முகமாக அவருக்கிறாருங்க. உங்களை இவ்வளோ எல்லாம் நடத்திட்டு அவர் அங்கே சிரிச்ச முகமாகறாரு. உங்கள் மூஞ்சிங்க பார்த்தா சரியாக பேர் மலர மாட்டேங்குது. என்னை முடிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க. என்ன முடிச்சா என்ன ஆகுது? என்னடா இப்படி கத்துறானே, இவன் கத்தான பரவாயில்ல, என்ன கத்த வைக்கிறானே. நான் வந்துக்கிறது அதுக்கு தானே. சும்மா ஸ்டைலாக நின்றுக்குன்னு பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அருமையானவர்களா நீ தூங்கிடுவேன். நீ உனக்கு அதெல்லாம் இவாஞ்சலிஸ்ட்டுங்க பண்ணிக்கிட்டோம். நான்லாம் பண்ண மாட்டாது. உன் கை என்னத்துக்கு இருக்குது? ஒரு காசு சம்பாதிச்சிட்டு சோறு சாப்பிட்றதுக்கு அவங்க கைக்குது. அது வேறு இப்படியா? எங்கே பாருங்க, ஒரு அம்மா இப்படி வந்து, ஒரு அம்மா இப்படி வந்து. நீ தட்டாதே போயிட்டு எங்க நாங்கள் போய் பின்னால் விழுந்து. ஆமென், ஆமென். உங்க ஆவி அபிஷேகத்தை கொஞ்சம் நான் தட்டி எழுப்பணும்னு முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்தா பாஸ்டர் சேருங்க போடாதீங்க பாஸ்டர், அப்படியே உட்கார்த்த முட்டிலே உட்கார்த்த பாஸ்டர். அப்படியே சேர்ல உட்காந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அம்மா 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 சேர் அவனை காப்பாத்துது. நான் சொல்லிட்டா சேர் காப்பாத்த எங்க அப்பா ஏசப்பா காப்பாத்துறாரு. உன்னை ஏசப்பா காப்பாத்துறாரு. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பேய்களோடுதே, நோய்கள் தீருதே. வாசி, பேய்களோடுதே, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள்
ஏசப்பா 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 உங்க நாமத்தில் அற்புதங்கள். சொல்லுங்க வாயத்தது. பேய்களோடுதே நோய்கள் தீருவாசே, பேய்களோடுதே நோய் பாவங்கள் பறந்தோடுதே, பேய்களோடுதே நோய்கள் தீருதே, பேய்களோடுதே. கையை தட்டு கையை தட்டு. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கு. கையே கையே கையே. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுதே பேய்களோடுதே. சொல்லு 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 சொல்லு. பேய்களோடு ஓடு ஓடு, நோய்கள் போட்டோம். பேய்களோடுதே நோய்கள் தீருதே, பேய்களோடுதே. சொல்லு நோய்கள் தீருதே, பாவங்கள் பறந்தோடுதே. ஏசப்பா உங்க நாமத்தில் கைய தட்டு தட்டு தட்டு. சொல்லுங்க ஏசப்பா உங்க நாமத்தில் கையே அற்புதங்கள். இன்னும் ஒரு தடவை ஏசப்பா நாமத்தில் கைய தட்டு தட்டு தட்டு. நோய்கள் நல்லாகட்டும். ஏசப்பா உங்க நாமத்தில் ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். I love you I love you love you love you. ஏசையா உங்க நாமத்தில் அற்புதங்கள். குணமடைய இப்ப குணமாகுது. ஏசையா உங்க நாமத்தில் அற்புதங்கள். குணம் குணம் இப்போதே சுகமடையட்டும். ஏசையா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஏசையா என்ன பாரு, லாஸ்ட்ல கிட்ட ஜோம் பண்ணிக்காத. இப்ப கை தட்டி பாடினிய, இப்பே நல்லா ஆயிட்ட. நீ இப்பே நல்லா ஆயிட்டங்க. தட்டிடுங்க எனக்கா. தட்டுங்க தட்டுங்க, அடிங்க, தட்டாதீங்க, அடிங்க. க்ளோரி. இன்னும் ஒரே ஒரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சுகமடைய ஏசப்பா உங்க நாமத்தில். ஜீசஸ் நீங்கள் குணமடைய, நீங்க உயிரோட இருக்க, நீங்க பிரகாசமடைய, இன்றைக்கு உங்க நுகங்கள் முறிக்கப்படணும். நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ எழும்பி நடக்கணும். ஏமா வந்து உங்களை தூக்கி நிக்க வைக்கிறாரா? உன் குடும்பத்தை தூக்கி நிக்க வைக்கிறாரா? உன் பிள்ளைகளை தூக்கி நிக்க வைக்கிறாரா? உன் வம்சத்தை தூக்கி. எங்க குடும்பம் பிச்சைக்கார குடும்பம். எங்க தாத்தா டெய்லி 8 மணிக்கு போய் என்னங்க அம்மா அம்மான்னு பிச்சை எடுப்பாரு. எங்க அம்மா தொடுப்பு எடுத்துன்னு போய் வீடு வீடா பாத்ரூம் கழுவாங்க. 2 ரூபாய்க்கு சாம்பார் தோசை அவங்க கொடுப்பாங்க மிச்சாந்து. அது எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அதுக்கு பச்சில் பாத்ரூம் கழுவாங்க. நான் சினிமா தியேட்டரில் பால்கனியில் பாத்ரூம் கழுவேன். எல்லாரும் இன்ட்ரோல் போயிட்டு 1000 பேர் போவோம். அந்த மூத்திரத்தை நான் கழுவிட்டு தியேட்டர் பெருக்கும்போது கீழே இருக்கிற மக்காச்சோளோ பாப்கார்னு மிட்டாயே சாப்பிட்டு இருப்பேன் பசிக்கு. இந்த குடும்பத்தை என் தெய்வம் நிற்க வைத்தார். இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை ஏசப்பா நிற்க வச்சாரு. வாயில ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எங்கள் அம்மா ஒரு நாள் என்ன அனுப்புகிறாங்க, போய் டிஃபனில் போய் சாப்பாடு வாங்கினார். நான் போய் வெளியே நிற்கிறேன். டிஃபனில் சோறு போடுமா, கொழும்பு ஊற்றுமா. ஒரு வாலிப பையன், துணிக்கு கதி இல்லை,
சோப்புக்கு கதி இல்லை, பேஸ்ட்டுக்கு கதி இல்லை. ஆனால் இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறா. நிமிர்ந்து நடக்கிறேன், நிமிர்ந்து ஓடுகிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன், பாடுகிறேன், கை தட்டுகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என்னை தூக்கி நிறுத்தினவர் நம்பர் 1. உங்கள் நடுவில் நிற்கிறவர் உங்களை தூக்குவார். உங்களை தூக்குவார். அம்மா, உங்களை தூக்குவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். 1, ஆண்டவர் உங்களை தூக்கி நிமிர்ந்து இனி சத்ருகள் எல்லாம் கண்ணால பார்க்கிற அளவுக்கு உங்களை நடக்க செய்வார். எனக்கு வீடு வாசலே இல்லாம இருந்துச்சு, சொல்ல டைம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், 2வது யாத்திரையாகும். 1வது உங்களை நிமிர பண்ணுவா. இந்த சபை நிமிர்ந்து நிற்கும். இந்த சபை இதோட முது எலும்பு உடையாது. உடைந்து போன காயங்கள் சுகாடையும். ஒவ்வொருத்தரும் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீங்க. ஆண்டவரை பாடுவ, ஆண்டவரை நீ ஆராதிப்ப. செய்வ. கையை தூக்கி சொல்லு, செய்வ. இல்லை ஜோரா சொல்லியாயோ, செய்வ. ஜோரா சொல்லு, செய்வ. ஆமா, தெரு தெருவா செய்யற, வீடு வீடா செய்யற, சபை சபையா செய்யற, போற இடமெல்லாம் செய்யற. நான் வெக்கப்பட மாட்டேன். இந்த உயிர் பிச்சை போட்ட தெய்வத்துக்கு நான் செய்வேன், செய்வேன். 1வது கேளுவா, தலை தூக்கு, யார் யார் பார்க்க கூடாது. 1வது உங்கள் நடுவிலே வந்து உங்களை நிமிர பண்ணி உங்களுடைய நுகங்களை முறித்து உங்களை நடக்க பண்ணுவார். சீக்கிரம் 2வது யாத்திரையாக 14, 19, 20 யாத்திரையாகும். எக்ஸோடஸ். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. ஓகே, படிச்சாச்சு, தலை தூக்குங்க. 2வது ஆசீர்வாதம் ஏசப்பா சொல்றாரு, ரொம்ப நிதானமா தெளிவா சொல்ற. 1வது உங்களை எப்படி நடத்துறாருன்னு சொல்லிட்டேன். இப்போ சத்துருக்கள், விரோதிகள், பிசாசுகள், அந்தகாரங்கள் உங்களுக்கு விரோதமா வரும்போது எங்க அப்பா சொல்றாரு, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, ஐயா பிரதர், நான் அக்னி ஸ்தம்பமாக உங்கள் நடுவில் இறங்குவேன். ஓ ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் இறங்கி இங்க என்ன பண்றார் தெரியுமாயா? அவங்க நடுவில் வந்துட்டாரு. இன்னைக்கு வந்துட்டாரு. இப்போ இனிமேல் என்ன நடக்க தெரியுமா? உங்க ஏரியாவில் சொல்றேன், உங்க தெருவில் சொல்றேன், நீங்க இருக்கிற வீட்டுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். உங்க தெரு எனக்கு தெரியாது, ஏரியா தெரியாது, எந்த சந்தில் இருக்குது தெரியாது, உங்க பேர் தெரியாது, உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். அது என்ன? அது இங்க பாருங்க, இறங்குனாரா? வெளிச்சம் எல்லாருக்கும் தானே வரணும், சூரியன் எல்லாத்துக்கும் தானே. ஆனால் இங்கே அப்படி பண்ணல. இந்த சபைக்கு வந்தவர் என்ன பண்றார் தெரியுமா? அந்தகார உள்ளவங்களுக்கு, ஆண்டவரே சத்துருகளுக்கு அவர் ராத்திரி எல்லாம் கண்ணு தெரியாதபடிக்கு அவங்களுக்கு இருட்ட தந்து உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார். ஓராலேலூயா, அல்லே வா. உன்னை கொன்னுடுவா, உன்னை அடிச்சிடுவான், உன்னை கழுத்தை பிஸ்கிடுவா, நீ போகும்போது உனக்கு மந்திரம் வைப்பா. அவன் கண் இன்னைக்கு குருடா போவோம் இயேசு நாமத்தில். அவன் கண் இன்னைக்கு மங்கி போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுடைய பலன் இன்னைக்கு குறுகி போயிடும். அவன் கண்ணு உனக்கு தெரியாதபடி. இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் படிமா. அவங்களுக்கு
சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஓகே. அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி, அவங்க முன்னால மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. அங்க பாருங்க, நடுவிலே. இங்க மெசேஜ் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் நடுவிலே ஏசப்பா சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் நிக்கிறேன், நெருப்பா நான் நிப்பேன் உங்க நடுவிலே. ஸ்தோத்திரம். உங்க நடுவிலே நின்று அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்திற்கு அது அந்தகாரமாய் இருட்டாயிருச்சு. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. இங்க பாருங்க, என் மூஞ்ச பாருமா. இந்த சத்துருவுக்கெல்லாம் இருட்டாய் போச்சு. லைட்டே கிடையாது, கண்ணே தெரில, யார் மூஞ்சி மூக்கு எங்குதுன்னே தெரில, அப்படி இருட்டில் இருக்கிறாங்கோ. இங்க பாருங்க, இந்த ஜனம் பாருங்க, இந்த சபை பாருங்க, அப்படியே மெர்க்குரி சூரியன் வெளிச்சத்தை போல அதிகமான வெளிச்சத்தில் நடக்கிற சபையா மாறி போகுது. நடக்கிறாங்கம்மா, ராத்திரி எல்லாம் நடக்கிறாங்க. கண்ணாடி போடணும்னு அவசியம் இல்லை, வெளுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பெரிய டியூப்லைட் போடணும் அவசியம் இல்லைம்மா. ஆண்டவர் வெளிச்சமா அப்படியே அவங்க கடல் தாண்டி போகிறாங்க. அப்படியே சூரியனே மறையல, அப்படி வெளிச்சம். புரிஞ்சுக்கோ பாஸ்டர், புரிஞ்சுக்கோயா. சும்மா ஏதோ இங்கே வாதம் பண்ணி ப்ராப்ளம் பண்ணாத. உனக்கு தான் ப்ராப்ளமு. யாரும் இந்த சபையில் ப்ராப்ளம் பண்ணாதீங்க. ஒரு சத்தியவாக்கு கொடுத்துட்டு போங்க. என்னங்க, 2 கை தூக்கி சொல்லுங்கள், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். தைரியமாக சொல்லுமா, சொல்லு. என்னால் இந்த சபைக்கு எந்த தொந்தரவு வராது, எந்த பிரச்சனை வர விட மாட்டேன். சொல்லுங்க, யாருக்குமே நான் இடரலாம் இருக்க மாட்டேன். சொல்லுங்க, சமாதானத்தை காப்பேன். சொல்லுங்க, வாய் திறந்த அம்மாவை சொல்லுங்க, அம்மா சமாதானத்தை காப்பேன். ஆமே. அங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இருட்டு. ராஜாத்தா, மந்திரித்தா, பணக்காரன்தா, படிச்சவன்தா, அறிவானுவத்தா, பெரியவன்தா, பங்களால வாழ்றவன்தா, நீ கூடார தான் இருக்கிற, மண்ணாவை தான் சாப்பிட்ற. ஐயா, நான் என்ன பண்ணிட்டேன் ஐயா, கடவுளை நம்பி இருக்கிற ஐயா, அவர் தான் என்ன போஷிக்கணும் தான் சொல்ற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தான் நான் வெளிச்சமா இருப்பேன், உனக்கு தான் நான் ஒளியா இருப்பேன். ஆண்டவர் வெளிச்சம். ஜபம் பண்ண மாட்டேன்ற, எங்க பிரார்த்தனை செய்ய மாட்டேன்ற, 1 ஹவர் ஜபம் கேட்கிறாரு, அது 1 ஹவர் கூட பண்ண மாட்டேன்ற. எங்க 1 மணி நேரம் ஜபம் பண்ண மாட்டியா பிரதர்? பாண்டிச்சேரியில் இருக்கிற கர்த்தர் உனக்கு சாப்பாடு கொடுத்து, வீடை கொடுத்து, பணத்தை கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, ஆஸ்பத்திரிக்கு போகாம கோயிலில் உட்கார வச்சுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டியா? ஆண்டவருடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரகாச முகம், தேவனுடைய வெளிச்சமான முக பிரகாசம். யாருக்கு என்ன தரிசனம் வச்ச தெரியல, டைம் இல்லை. என்ன தரிசனம் வச்ச தெரியல. யார் தரிசனம் பெற்றீங்களோ, ஆண்டோட கை தொடப்பட்டுச்சோ, ஏசப்பா ரத்தம் உங்க மேலே விழுந்தா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் தரிசனம் பார்த்தேன். ஏன்னா நமக்கு லாஸ்ட்ல சாட்சி சொல்ல டைம் இல்லைல்ல, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, நான் முடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் தான் வெளிச்சமா இருக்கிற, ஞானமா இருக்கிற, அறிவா இருக்கிற, நடக்க பண்ணுவேன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் காலை வச்சு சொல்கிறேன், நீங்கள் அத்தனை பேர் சக்ஸஸ்குள்ளே போவீங்க. ஆமே, சக்ஸஸ்குள்ளே போவீங்க. பிரைஸ் அலா. சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? ஆண்டவருக்கு மகிமை, மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை. தேவன் என் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் என் ரட்சகராக இருக்கிறார். சங்கீதம் 27:1 படிக்க வேண்டாம். He is my light and he is my savior. என்னை ரட்சிக்கிறவரும் என் வெளிச்சமானவர். என் வெளிச்சம், என் வெளிச்சம். 3 தடவை சொல்லுங்க, கை தூக்கி, வெளிச்சம் சொல்லுங்க, வெளிச்சம் சொல்லுங்க, வெளிச்சம். என் வீட்டில் வெளிச்சம், என் சபையில வெளிச்சம், என் ஊழியத்தில் வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நிமிர்ந்து நடக்க செய்வார், உன் குடும்பத்துக்கு அடையாளம் பண்ணுவா,
உன் வீட்டை நிற்க வைக்குவார், உன் ஊழியத்தை நடத்த செய்வார். ரெண்டாவது, அவங்க கண்ணெல்லாம் இருட்டா போயிடும். அப்படியே நிற்கிறாங்க பாருன்னு சேனை, ஆனால் கண்ணு போயிடுச்சு. நான் கண்ணு தெரிதா? தெரிலப்பா ஐயா எனக்கு. உனக்கு தெரிதாடா? எனக்கும் தெரில ஐயா. டே உனக்கு தெரிதா? ஒருத்தருக்கும் கண்ணு தெரிலங்க. ஆஹா, இஸ்ரவேல் ஜனங்க குட்டி பாப்பா ஏடா ரொம்ப நல்லா தெரியுது டாடி. டாடி என்ன டாடி ராத்திரியில் இப்படியா வெளிச்சம்? அது கடவுளுடைய வெளிச்சமாக, அது ஏசப்பா வெளிச்சமாகனே, அது ஏசப்பா வெளிச்சமாக. புள்ளிங்கெல்லாம் வெளிச்சம், புருஷ வெளிச்சம், கெழுவி எல்லாருக்கும் வெளிச்சம். பாத்தியா, எல்லாருக்கும் எல்லாம் போறாங்க, எல்லாரும் தாண்டாங்க சார், கடல் தாண்டாங்க, ராத்திரி எல்லாம் வெளிச்சம். இவங்களுக்கு மட்டும் இருட்டு. அவர் நடுவில் வந்தா உன் துஷ்டர்களுக்கெல்லாம் இருளாய்வாய், நீ வெளிச்சமாவாய். துஷ்டர்கள் இருளாவார்கள், நீ வெளிச்சமாவாய். ஷவுட் ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். படிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். செபனியா 3:15 தெரியும், தெரிஞ்ச வாசனம். செபனியா சீக்கிரம், ஒரு 4 மணி சீக்கிரம். செபனியா 3:15 தெரிஞ்ச வாசனம். ஓ இயேசுவே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி ஆ. உன் சத்துருக்களை விலக்கினார். ஆ. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஓகே. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஒரே ஒரு கைத்தட்டி பாடலாமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே ஆமென் சொல்லுங்களா? ஆமென். டைம் கொஞ்சம் தாக்குது, ஆனா நீங்க கை தட்டினா அவ்வளவு அற்புதமாக அப்படியே தட்டிங்கல்ல ஏசப்பா நாமத்துக்கு. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பர் இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லையா. சொல்லுயா, சொல்லு சொல்லு. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. அப்பா சொல்லுப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பர் இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 சொல்லு. உம்மை போல யாரும் இல்ல 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 இல்ல, உம்மை போல இல்ல 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 இல்ல. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு தடவை. இல்ல 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 இல்ல. ஏய் இல்ல 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 இல்ல. அம்மா, மூஞ்சி கொஞ்சம் நல்லா மலர்ந்த மூஞ்சி வைங்க. இருக்கிறதே இன்னொரு 10 நிமிஷம் தான். போற போற போறன்ற மாதிரி பாடுங்க. என்ன பாட்டுனா பாருங்க, மூஞ்சி பாரு எப்படி இருக்குது. நான் வர வைக்க தான் பவுட்ரு. நான் வந்து 2 நிமிஷத்துக்கு நான் எந்த மீட்டிங் போனாலும் பவுடரே இருக்காது, போயிடுது. அதுக்கப்புறம் வெளிச்சம் வருது. எனக்காக இந்த 10 நிமிஷம் இருக்குது, நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல உட்காராதடா. ஆமே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல.
அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்லை சொன்னிருந்தல்ல, இப்போ போய் பாடு. உண்மை போல யாரும் இல்லையா? ஆண்டவரே, கல்யாணம் பண்ணிட்டு 20 ரூபாய் இல்லையா ஆண்டவர்? 20 ரூபாய் கொடுங்க ஆண்டவர். நான் கேட்டது 20 ரூபாய் கொடு. ஒரு வீட்டுக்கு போனால் 20 ரூபாய் கொடுக்க வைங்க ஆண்டவர். பிச்சைக்கார எல்லாம் சொல்கிறாங்க, சந்திரசேகருக்கு சோறு போட வக்கில்லை, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? பொண்டாட்டிக்கு சோறு போட வக்கில்லை. ஒரு பாஸ்டர் தான், என்ன அவன் பொண்டாட்டி இவ்வளோ மெலிசாகி போச்சு, கறி போடுறியா இல்லையா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ 100 பாஸ்டருக்கு மாதம் மாதம் சாப்பாடு போடுறாமே. 50 பேர் கேரண்டி வந்து சாப்பிட்றாங்க, காணிக்க வாங்கி போகிறாங்க. காணிக்க எல்லாருக்கும் காசு, சாப்பாடு, செய்தி. ஏன் தெரியுமா? தரித்திரம் இல்லை, நோய் இல்லை, அசமாதானம் இல்லை, பிரச்சனை இல்லை, இல்லை 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 இல்லை. இனி தீங்கை காணாத இருப்பாய். இனி கேடு வராது, இனி அழிவு வராது, இனி நஷ்டங்கள் வராது, இனி தொல்லைகள் வராது, இனி பேய் பிசாசுகள் வராது, இனி சண்டை வராது, இனி தேவையற்றகள் வராது. மா ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லு. இனி கட்டி வராது, இனி தைராய்டு வராது, இனி சாபம் வராது, இனி தீங்கு வராது, இனி அவமானம் வராது, இனி கேடு வராது. ஏன்னா உங்கள் நடுவில் நிற்கிறாரு, உங்க நடுவில் இருக்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் கொடுமா. உன்னை அவமானப்படுத்திடுவாரா கடவுள்? இல்லை, படுத்த மாட்டார். படுத்த மாட்டார். உன்னை வெக்கப்படுத்த விட்டுருவாரா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் ஆமாம், உங்களை சபையை தேடி வந்திருக்கிறாரு, உங்களை ஆண்டவர் கழுத்தை பிடிச்சி தொத்துருவாரா? இல்லை 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 இல்லை. நான் பாஸ்டரை பார்க்க பயமாகுது, என்ன டைம் ஆகிப்போச்சே. ஆண்டவர் சோதரா, உங்களை அப்போ அபிஷேகத்தில் நடத்துறதுக்கே காலவர் போயிடுச்சு. அவ்வளோ நடத்தினா கூட அப்படி இருக்கிற கை தட்டணும். என்னதான் பண்ணிட்டோம் நான்? நாமா பண்ணிட்டோம். இனி என்னமா உன் முடிப்பு சாப்பிட்டுட்டா சொல்லுமா? உன்னை தர இஷ்டம் வந்துட்டு பெட்டுக்கோ 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 சொல்லிட்டு சுட்டாட்டுட்டா? இல்லை இல்லை. க்ளோரி. எந்த தீங்கு, எந்த அழிவு, எந்த நாசம், எந்த பேய், எந்த பிசாசு உன் வீட்டு வாசல வராது, 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 வராது. எவ்வளோ பெரிய மந்திரவாதினா கிட்டும், இந்த சபைக்கு மந்திரம் போட்டால் கூட அது அங்கே டப்பார் முடிஞ்சிடும், அங்கே அது டமார் போயிடும். புரிஞ்சுக்கோ. நான் ஒன்று சொல்லிட்டா உங்களை உற்சாகப்படுத்த, இந்த சபை பார்த்தா பேய்ங்க நடுங்குது. பேய்கள் நடுங்கணும், பேய்கள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். பேய்கள் நடுங்கணும். இது என்ன? இது விளையாட்டுற இடமா? இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற இடமா? இது பிரியாணி சாப்பிட்ற இடமா? இது பெண் கொடுப்போம் பெண் வாங்க லவ் பண்ணுற இடமாயா? இது லவ் பண்ணிக்கின்னு சுத்திக்கின்னு சிரிச்சிக்கின்னு தூங்கிக்கின்னு கடிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தினால. இது சபை சபையாவே இருப்பதாக, தீங்கு காணாத இருப்பாயாக இயேசுவின் நாமத்தில். நாங்கள் 2 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். எத்தனை பேர் ஹாப்பியா குஷியா சந்தோஷமாக இருக்க? கையை ஆட்டுங்க. ஓ டாட்டா பண்றியாமா, என்ன போயிட்டு வான்னு. இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணு, கை ஆட்டு, ஜோர ஆட்டுமா. நான் பாட்டு அது இல்லை 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 இல்லை. உண்மை போல இந்த பாட்டு பாடினாலே போதும், எருங்குது ஆசீர்வாதம் தலைமையில. ஆசீர்வாதம் தலைமையில, தலைமையில அடிச்சுக்கோ. இப்படி இல்லை, இப்படி அடி தலைமையில. ஐயோ, உங்ககிட்ட கேட்கறதுக்குள்ள என் உயிரே போற மாதிரி இருக்குது. இப்படி அடிச்சுக்கோ தலைமையில. சொல்ல ஆசீர்வாதம். கேடு வராதியா, தீங்கு வராது, அழிவு வராது. செத்து போயிடுவான்னு சொல்றான் பாரு நடுவில். நீ சாவ மாட்ட, நீ பொழைப்ப, நீ இருப்ப, நீ நடப்ப, நீ வாழுவ.
லாஸ்ட்ல கிட்ட ஜோம் பண்ணிக்கிறோம் இல்லையோ, இப்பவே உன் மேல கடவுளுடைய பிளெஸிங் வந்து இறங்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் இல்ல, நான் இருக்கிற தானே, நான் தானே இருக்கிறேன், நான் தானே மெய்ப்பராக்குறேன், நான் தானே ஆண்டவராக்குறேன், நான் தானே கடவுளா வந்துக்கிறேன், நான் தானே ஜீவிக்கிறேன். அப்போ ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா? சீக்கிரம் வாசிக்க போகலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, படிக்க பார்க்கலாம். என்ன படிக்கிற? செப்பேனியா 3:17-19. சீக்கிரம். ஓரி பாலா பாரா பாலா பா ஷபாலாவா ஷாதாராபா படிங்கோ. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். சிறுமைப்படுத்தினவங்களை தண்டித்து நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பாருங்க, இன்னொருத்தோட படிமா, சீக்கிரம் படிங்க. 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதான் மெயின் பாயிண்ட். நடுவுல நடுவுல எல்லாம் சொல்லுங்க. நடுவுல சொல்லுங்க. நடுவுல, எங்கள் நடுவுல சொல்லுங்க. எங்க மத்தியில ஆண்டவர் சொல்ற. படி பாப்பா, படி பாப்பா. அவர் வல்லமை உள்ளவர். அங்க பாருங்க, வல்லமையானவர். அவர் ரட்சிப்பார், உன்னை ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் அவர் உன் மேல் சந்தோஷமாய் இருப்பார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஓகே. அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேர்ல கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டித்து நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்கொண்டு அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அனுபவிச்ச எந்த நேரத்தில் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடமெல்லாம் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களை புகழ்ச்சி கீர்த்திமாக்குவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லி கை தட்டினீங்களா? இந்த வசனத்துக்கு எல்லாரும் அல்லேலூயா சொன்னீங்களா? நன்றி. Five minutes. எங்க வெக்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, ஒரு நாள் டிஃபன் பாக்ஸை போய் நின்று நிற்கிறேன். அந்த அம்மா வெளியே வருது. என்னப்பா உங்கள் அம்மா எல்லாம் பாத்ரூம் பட்ஜெட் கழுவிட்டு போச்சு, நீ வந்திருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்குன்னு அங்கே நில்லு. நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து மூடி திறந்து ஒன்று நின்றுக்கிறேன். கொழும்பு ஊற்றுங்கோ, எங்கள் அம்மா கழுவிட்டு போய்க்குது இல்லை, பாத்ரூம் பட்சில் களி போடுங்க, களி முத்தை போடுங்க, ரொட்டி கொடுங்க. அங்கேயே இருக்கணும், நீ உள்ளே வந்துட போகிற. நான் ரொம்ப ஸ்பெஷல் அந்த அம்மா வாங்கிக்கின்னு போனேன். இந்த தேவனை நம்பினேன். இந்த தேவன் முன்பாக முனங்கால் போட்டு என்னை தாழ்த்தினேன். ஒரு ஃபோன் வருது. ஐயா சாமி, நீங்கள் சந்திரசேகரா? ஆமாங்க. யார் நீங்கள்? நான் இந்த பேர் உள்ளவங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் காலை வச்சா நல்லது நடக்குதமே, வரீங்களா? எங்கே உங்கள் அட்ரஸ் என்ன? இந்த அட்ரஸ்ஸு சிவாஜி நகருக்கு இந்த பக்கம் வாங்க. அங்கே போனேன். இந்த ரோடு எப்போயும் வந்த மாதிரி இருக்குது, அப்படியே உள்ளே வாங்கும். எந்த சந்தில் வரணும்? இந்த சந்தில் வாங்க. எந்த சந்துன்னு பார்த்தா நான் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த சந்து எப்போயும் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே வாங்கோ, அப்படியே வாங்கோ, அப்படியே வாங்க. அந்த அப்படியே போனால் எந்த வீட்டில் டிஃபன் பாக்ஸ் தோடுதனோ அங்கே போய் நிற்கிறேன். இப்போ இந்த அம்மா எந்த அம்மா வந்து என்னை வெளியே நிற்கிச்சோ அந்த அம்மா வந்து நமஸ்காரம் ஐயா, உள்ளே வாங்கது. உள்ளே போன உடனே ஐயா இங்கே உட்காருங்க ஐயா, சோஃபா மேலே உட்காருங்க. நான் அப்படியே பார்க்குறேன். இந்த அம்மா தானே என்னை வெளியே நிற்க வச்சிச்சு. டிஃபன் பாக்ஸில் திறந்து என்னை உள்ளே சேர்க்கல. உள்ளே வாங்க சாமி, உள்ளே வாங்க, சோஃபா மேலே உட்காருங்க. நான் வேணும்னு அங்கேயே நின்னேன். எங்கே அந்த அம்மா நிற்க வச்சிச்சோ நான் உள்ளே போல தெரிஞ்சிச்சு எனக்கு. அங்கேயே நிற்கிற போவாமல். ஐயா நிற்கிறீங்களே, உள்ளே வாங்க. அன்னைக்கு இந்த அம்மா கூப்பிடல, இன்னைக்கு விட்டு கூப்பிடுத. சரி, என்ன உள்ளே போனேன். உள்ளே போய் நிற்கிறேன். சோஃபா மேலே உட்காருங்க ஐயா. உட்கார்ந்து நீங்கள் உட்காருமா? நான் உட்காரக்கூடாது. இப்படி எங்கள் அம்மா உட்கார்ற, உங்கள் கால்கிட்ட உட்கார்ற சாமி. என் கால்கிட்ட உட்காந்துச்சது. எங்க நிந்த அனுபவித்தாயோ, எங்க அவமானம், எங்க அழுவு அனுபவித்தாயோ, கர்த்தர் சொல்றார், காது கொடுத்து கேளு. இன்னிலிருந்து உன்னை புகழ்ச்சியாக கீர்த்தியாய் நான் வைக்குவேன். காடா 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 இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். யாருக்கானா எனக்கு புரிஞ்சிச்சன்னான்றவங்க கை ஆட்டுங்க. இன்னும் 2-3 நிமிஷம் கை ஆட்டு, ஜோரா ஆட்டு, 2 கை ஆட்டு. அப்பா எல்லாம் சொல்லுங்க. அப்பா ஜோரா கூப்பிடு.
புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஆமென். 10ஆம் கிளாஸ் எவ்வளோ ட்ரை பண்ணி எழுத முடியல, ஃபெயில் பண்ணி கொடுத்து டீச்சர். அம்மா கேட்குது, என்னடா 100க்கு 16 வாங்கிக்கிற இங்கிலீஷில், நான் 100க்கு நல்லா எழுதுன மம்மி, அந்த லேடி தான் என்னை ஃபெயில் பண்ணினே இருக்குது. எப்படியா பாஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போகணும், எப்படியா பாஸ் பண்ணிட்டு நான் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இன்ன வரைக்கும் நான் காலேஜுக்கு போனதில்லை, ஏன்னா அந்த லேடி ஃபெயில் பண்ணிடுது. நான் ஒரு நாள் மேலே உட்காந்துக்கிற அபிஷேக கூட்டத்தின் நடுவில் ஃபெயில் பண்ண டீச்சர் உட்காந்துக்குது. நான் பார்க்குறேன், இந்த லேடி எனக்கு இங்கே வந்து உட்காந்துக்குது, என்ன ஃபெயில் பண்ணிட்டு. நான் மேலே உட்காந்துக்கிறேன், அந்த அம்மா கீழே உட்காந்துக்குது. அபிஷேக தைல உன்னை மேலே உட்கார வைக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அபிஷேக தைல உன்னை மேலே உட்காரிக்கோ. ஓ, ஜோரா ஒரு அல்லேலூயா சொல்லு. மா 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 பா 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 பா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, தேவதூதன் நிக்கிறாரு. தெரிதா உனக்கு? தெரிந்து பாருங்க, தேவதூதன் நிக்கிறார். கை தட்டுங்க. ஏய் சா, ஏய் தட்டியாயோ, நல்லா தட்டு. க்ளோரி க்ளோரி. அந்தம்மா கேளு டீச்சர் என்னத்துக்கு வந்துக்குதுன்னா அபிஷேகம் வேணுமா. சந்திரசேகர் யாரும் தெரியல, அதுக்கு மறந்துட்டுக்குது. எனக்கு நான் கோட் ஷூட்டாக இருக்கிறேன். அன்னைக்கு பேண்ட் கிஞ்சி போய்க்குது. இப்படி கிஞ்சிட்ட பேண்ட் இப்படி பிடிச்சின்னு பேசினுக்கிற பேண்ட் இல்லை, கிஞ்சிட்டுக்குது. இன்னைக்கெல்லாம் கிஞ்ச பேண்ட் போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு கிஞ்சி அவமானம். இப்படி நிற்கிற அந்த அம்மா அப்படி நிற்கிது. ஓ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் மேலே ஊற்றுவான்னு அபிஷேகத்தை நடத்திக்கிறேன். மைக் எடுத்துன்னு போனேன். எனக்கு இப்போ ஞாபகம் வருது, ஏமா ஃபெயில் பண்ணல அப்படின்ட்டு அப்பாச்சு காதில் போயிட்டு, மேஸ் உன் ஸ்டூடெண்ட் நான் தான் காதில். இன்னும் ஜாஸ்தி பெற்றுக்கோ. டீச்சர் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் ஃபஸ்ட்டு வாங்க, கொஞ்சம் தலைமையில் கை வைங்க. டாக்டர், லாயர், சினிமா ஆக்டர். ரோடில் போயிருந்தால் ஒரு ஆக்டர் வராரு. இப்போ சந்திரசேகர் நீங்கள் ஐயோ உங்கள் ஜபத்தை பார்த்து என் தலைமையில் கை வைங்க. ரோடு சார் நீங்கள் யானார். ஏன் தெரியுமா? என் டாடி கீர்த்தி புகழ்ச்சியுமாய் கனமாய் வைப்பாராக. சரி, ஓகே, இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி பாயிண்ட் ஒன்னே ஒன்று படிச்சிருக்க முடிக்கலாம். படி சீக்கிரம் படி. எதை படிக்கிறேன்னா ஐசாயா 29:14, ஐசாயா 29:14. சீக்கிரம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாசமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகங்களின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு தடவை சொல்லு. படி. நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, இந்த ஜனங்கள் நடுவிலே நான் இருந்து செய்வேன். போதும். கை எல்லாரும் கடைசியா கை தூக்குங்க. கையை தூக்குங்கோ. புரியுதா? 2 கை தூக்குங்கோ. அப்படி தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டு பாரு இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு. நான் சும்மா கதெல்லாம் விட மாட்டேன். எங்க ஊழியத்தை செய்த அற்புதத்தை டிஜிஎஸ் தினகரன் கேள்விப்பட்டு, என்னங்க இயேசுவை நான் டைம் இல்லை முடிக்கிறேன், அவங்க கேள்விப்பட்டு ராஜ் டிவியில் போடும்படிக்கு வந்தாங்க. ஏன்னா கை தூக்கி சொல்லு, அற்புதமானவரே, சொல்ல ஆச்சரியமானவரே, எங்கள் நடுவிலே நீர் அற்புத சொல்லுங்க. நீர் அற்புத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாமா? ஒரே ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினூர் வாழ்வை எழுதுங்க. எல்லாம் எப்படி? இயேசு அற்புதர். எல்லாரும் எழுப்புங்க. அற்புதர் இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை எல்லோரும் பாடுங்கள், கைத்தால போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்க, கைத்தால போடுங்க, சந்தோஷம். அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர்
இயேசு ஆண்டினோர் வாழ்வை எல்லாரும் கண்ணை தொருங்க கண்ணை தொருங்க கண்ணு மூடி பாடாது கண்ணை இப்போ தொரு கண்ணை பெருசா தொருமா தோத்துற ஆமா கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கையை ஆட்டு கொஞ்சம் சுத்தி கர்த்தருடைய வல்லமை இங்க இருக்குது அப்படியே போயிடுறியா நான் சொல்றேன் இன்னைக்கு நான் பிரெட்டு கொண்டாடல ஏசு நாமத்தை சோத்துற ஏன்னாங்க ஒருவேளை நீங்கள் போகும்போது ஒரு பிரெட்டை வாங்கிட்டு செகண்ட் சர்வீஸ் வந்தால் கூட வாங்க நான் ப்ளஸ் பண்ணுறேன் இல்லை நீங்களே ஒரு பிரெட்டை வாங்கி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது ஒரு அதிசயம் காத்திருக்குது ஒரு அற்புதம் காத்திருக்குது ஒரு அதிசயம் காத்திருக்குது என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதம் எத்தனை இன்னல்கள் வந்த போதும் காத்த இயேசு அற்புதம் என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு காத்த இயேசு அற்புதம் உலகத்தில் இருப்பவிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே ஓய் அடி 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 எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாள போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீத பாடுங்கள் எல்லோரும் பாடுங்க கைத்தாள போடுங்க சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதம் சொல்லுங்க ஒரு வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதரே இயேசு அற்புதம் எங்க மத்தியில நடவாடுகிற எங்க மத்தியில இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தினால் நிறைத்தீங்க உம்முடைய அபிஷேக எண்ணெயினால எங்க மத்தியில எங்களை ஊற்றி இருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைக்கிற எங்கள் நல்ல தேவனா இருக்கிறீங்க உம்முடைய வெளியேற பெற்ற அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் இன்னொரு விஷயமாய் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த மேலறையில 120 சீஷர்கள் மத்தியில இறங்கினாதே ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க கடந்து வர வேண்டும் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயமாய் நிரப்புங்க நாங்கள் பலன் அடைய உமக்கு சாட்சிகளா இந்த உலகத்துல நாங்க வாழ நாங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்க வாழ நாங்க பலன் அடைய ஆண்டவரே எங்களை ஒரு விஷயமாய் நிரப்புங்க உடைய கைகளை தட்டி நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க எங்க மத்தியில இருக்கிறதுனால எங்களுக்கு இருள் இல்லப்பா எங்களுக்கு வெளிச்சம் தருகிற தேவன் எங்க மத்தியில நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க எங்களுக்கு வியாதி இல்ல ஆண்டவரே எங்களுக்கு வலி இல்ல வேதனை இல்லப்பா எங்களுக்கு கடன் இல்ல பிரச்சனைகள் இல்ல ஏன்னா நீரே தீர்வாக நீரே வெளிச்சமாக எங்க மத்தியில இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராகா பாதானா மாஷரே பெகேதே துராமா காதா ராபாராதா தாதா காபாராசாதா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்க கூட இருங்க எங்க மத்தியில இருங்க எங்க வாழ்க்கையில எங்க குடும்பங்கள்ல நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே நீர் எழுந்தருள வேண்டும் எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க இந்த உலகத்துல யார் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே ஜீவிக்கிற தேவனாகிய நீர் வெளிச்சமா இருக்கிற நீர் பலனா இருக்கிற நீர் எங்க மத்தியில நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும்
நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் சமாதானத்தோட கடந்து போகலாம்.